வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் விடுமுறை. இந்த விடுமுறையினால நம்ம மார்க்கெட் தப்பிக்கப்பட்டது அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஏசியன் மார்க்கெட்ல இன்னைக்கு டேல நல்ல டவுன்ஃபால் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. கரண்ட்டா இன்னைக்கு டேல ஏசியன் மார்க்கெட்ல அதிகப்படியான இறக்கத்த குடுத்த மார்க்கெட்டா ஜப்பான் மார்க்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட 3% வரைக்கான சரிவ இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த 3% அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா, இப்ப ஜப்பான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு உச்சத்தில வந்து இருக்கு. பயங்கரமான ஒரு ராலி சேர்த்தி வச்சு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இப்ப ஜப்பான் மார்க்கெட் வந்து குடுத்துட்டுருக்கு. அதனால 3% ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அடுத்தது சைனா மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல இறங்கு முகமா தான் இருக்கு. ஷாங்காய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல ஒரு 1.5% வரைக்கான சரிவ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் அதாவது சைனா மார்க்கெட் வந்து அதோட வாழ்நாள் உச்சத்த வந்து ரீச் பண்ண முடியாம தான் வந்து இருக்கு. ஆனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட்ல ஒரு ஏற்றம் ஏற்பட்டுட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ, இத கருத்தில் கொண்டு தான் நானும் சிப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போதைக்கு நெனச்சு பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இத நான் இந்த சைனா மார்க்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ, யுஎஸ்க்கு ஒரு போட்டி குடுக்கும் வகையில இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா, அது கண்டிப்பா எல்லா வகையிலயும் சைனாவா தான் வந்து இருக்கும். ஸோ, அதனால சைனா மார்க்கெட்ல நான் புல்லிஷ் அப்படின்னு சொல்லி எப்பவோ வந்து டிஸ்கஸ் பண்ணது. சாம்சங்லயும் அதே தான். ஸோ, 2மே ஒரே இதுதான். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, இன்னும் வருங்காலத்தில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்கு. பட் இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்ப மட்டும் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன மாரியான பலன் கிடைக்குதுன்ட்டு. லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இடைப்பட்ட டைம்ல பெரிய வலட்டில் எல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கிரேட் எஸ்கேப் அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல மேபி ஒரு டவுன்ஃபால் நடந்திருந்ததுன்னா, அது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயமா வந்து இருந்திருக்கும். ஆனா தப்பிச்சிருச்சு. ஸோ பங்குகளும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கப்பட்டுருச்சு. பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வந்து டே பை டே ஏற்பட்டுட்டே இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ சேலரியில இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த அமௌண்ட்ட கரெக்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு டவுன்ஃபால்லையும் வந்து முதலீடு பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப பணம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போறது ரொம்பவே பெட்டர். ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றத விட, ஸோ ஸ்டாக்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது, மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா, நம்மளால முடியாது அப்படிங்கிற பட்சத்தில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 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 சிறந்த வழி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனும் கூட. பார்ப்போம். ஸோ ஒரு இப்படி நம்ம தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிட்டு, லாஸ்ட்ல ஒரு டைம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும்போது கூட, அப்படியே நம்ம சிப்ப கூட கன்டின்யூ பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஃபண்டுல நம்ம பெரிய அளவுக்கு ஒரு லாங் டெர்ம் இருக்க முடியாதுன்னா, அத வந்து நம்ம ஒரு நல்ல கணிசமான அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஓவர் கூட பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் இந்த டிஎஸ்பி ஃபண்டுல கன்டினியூஸா வந்து சிப் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன்னைக்கு எனக்கு எப்பவாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல வந்ததுன்னா, ஸோ அந்த ஃபண்ட்ல இருக்கிற காச அப்படியே எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வேற இதுல போட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருசாலாம் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும் அப்டின்ட்டு, இப்போ அனலிஸ்ட் வந்து ஒரு பை கால் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்ல. ஸோ, இதில சாம்பல் ஃபெர்டிலைசர் விட்டுருங்க. இப்போதைக்கு ஃபெர்டிலைசர் பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா தான் வந்திருக்கு. ஜிஎன்எஃப்சியும் அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ, ஜிஎன்எஃப்சிய பற்றி நம்ம அடுத்த இதில டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில நான் என்ன நிலைப்பாட்டில இருக்கேன்ட்டு. ஸோ, எம்ஜிஎல் பொறுத்தவரைக்கும் பலராலும் வந்து விரும்பப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு பங்காவும் வந்து இருந்துட்டுருக்கு. ஆனா, ஸோ இந்த எம்ஜிஎல் பொறுத்தவரைக்கும் நம்ம டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். 1200 ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்போ வார் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேஸு, அடுத்தது பெட்ரோல் எல்லாத்தோட விலையும் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது. சர்வதேச சந்தையில இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். பட் உடனே ஏற்படுத்துமான்னு தெரில. பட் ஆல்ரெடி இந்த பங்கு பாதிப்புல இருக்கு. ஸோ ஃபர்தரா ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுன்னா, அப்போ வந்து நம்ம வந்து இந்த அக்யூமுலேட் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். அதே மாரி ஐஜிஎல் பத்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐஜிஎல் பொறுத்தவரைக்கும் சான்ஸ் வந்து இப்பவும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இடத்துல இந்த ஐஜிஎல் வந்து நின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடமும் ஒரு அட்ராக்டிவான இடமா நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்தரா இன்னும் எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாத புதிரா இருந்தாலும், பெரிய அளவுக்கான ஒரு இறக்கம் இங்கேருந்து ஒரு 50% இறங்குமான்னு கேட்டா, இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஏதாச்சும் மேஜரா ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னா இறங்கலாமே தவிர, மற்றபடி பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு தெரியல. ஸோ இவங்களும் சவுதியில ஏதோ
ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்ல. அதனால ஆரம்பிக்கலன்னா கட்டுமானம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இப்போதைக்கு இந்த பங்குல வந்து இருக்காது. மேபி அந்த செய்திய காரணம் காட்டி கூட இத இன்னும் கொஞ்சம் அடிச்சாலும் அடிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூவா இருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்டாக் இருக்கு. லாஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் மகேந்திரா அண்ட் மகேந்திரா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸோ இப்ப இந்தோனேஷியா ஆர்டர வந்து ஆல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத வந்து ஹோல்டுல போட்டிருக்காங்க. ஸோ அங்க நெறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. உள்நாட்டுல சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாரி வெளிநாட்டு வாகனங்கள இறக்குமதி பண்ணக்கூடாது அப்டின்ட்டு, ஸோ சில தகராறுகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதனால கேன்சல் ஆயிருமோ அப்டிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா, ஸோ கேன்சல் ஆகாது அப்டிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன டாடா மோட்டார்ஸும் குடுத்துருக்காங்க. மகேந்திராவும் குடுத்துருக்காங்க. சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா, நாங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்டின்ட்டு டாடா மோட்டார்ஸ் அண்ட் மகேந்திரா 2 பேர்கிட்ட இருந்தும் நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்க்கும்போது ஒரு 35,000 வண்டி கிட்ட, டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு 70,000 வண்டி கிட்ட 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,05,000 வண்டி கிட்ட வந்து இந்தோனேஷியாவுக்கு சப்ளை பண்ண போறாங்க. ஒரு பெரிய டீல். இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இப்ப 2 நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு குடுத்துருக்காங்க. மேபி என்ன வேணா நடக்கலாம் ஃபியூச்சர்ல. ஜஸ்ட் வந்து நம்ம ட்ராக் மட்டும் பண்ணுவோம். அடுத்தது ஸோ இப்போ ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு நடந்த விஷயத்த பக்காவா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த மான்யவார். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இவங்களுடைய கல்யாணம் நடந்தது. ஸோ இந்த விஷயத்த பயன்படுத்தி, ஸோ இவங்களுடைய கடைய வந்து இவங்களுடைய ட்ரெஸ்ஸ வந்து விளம்பரம் படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப இது பெரிய அளவுக்கு வந்து ஒரு பேசும் பொருளா வந்து மாறியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த மான்யவாரோட கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல வேற லெவல்ல இருக்கு. இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி கரெக்ஷன் நல்லா நடந்ததுன்னா, அப்போ நம்ம இத பற்றி பார்ப்போம்ன்ட்டு. ஸோ இந்த பங்கு இப்போ நல்லாவே கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வந்ததுனா டெஃபினட்டா வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலயும் இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 1,400 மேல இருந்தது. இப்போ வெறும் ரூ. 370 கிட்ட இருக்கு. ரொம்பவே வந்து பிரீமியம் வேல்யூல இந்த பங்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து அட்ராக்டிவா மாறிடுச்சு. 25 பி கிட்ட இருக்கு. ஹை மார்ஜின் பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் இந்த மன்யவர். அதுல நமக்கு சந்தேகமே இல்ல. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வந்து ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. பட் அவங்களுடைய மார்ஜின் பாருங்க. ஸோ ப்ராஃபிட்டும் ஸ்டேபிளா இருந்தாலும் மார்ஜின் தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. 40%க்கு மேல இருக்கு. ஸோ இத தொடர்ந்து அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாரி சேல்ஸும் கூடுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ என்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் அங்க இங்கன்னு இருந்தாலும், பிரீமியம் செக்மெண்ட்ல இந்த மேன்யூவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேயரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. விரைவில் ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த மாரியான பங்க வந்து நான் லாங் டெர்ம்க்கு வச்சுக்க ட்ரை பண்ணுவேனான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து நான் லாங் டெர்ம்க்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு இந்த 2 வருடம், இல்ல ஒரு 3 வருடம் அந்த பீரியடுக்கு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லாங் டெர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது. இது வந்து என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ விக்கிறதுக்கான காரணம் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு பங்கு லாங் டெர்ம். பட் இதுல எனக்கு அந்த மாரியான காரணங்கள் எல்லாம் வந்து இல்ல. ஸோ அதனால இந்த பங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடைக்காலத்துக்கு வந்து தேர்வு செய்வேன். பார்ப்போம். பட் அதுக்கான சான்ஸ் வந்து ஏற்பட்டதுனா தான். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. நல்ல வேல்யூவேஷன நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இத வந்து நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணிட்டு, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுல ஒரு சான்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அண்ட் இத பற்றி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேடணுங்கிற ஆர்வம் இருந்ததுனா கூட தேடி பாருங்க. இல்ல ஒன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சுன்னா, இத பற்றி டீட்டெயில்டா நம்ம வந்து ஆர்டிக்கிளாவும் பார்க்கலாம். இல்ல வீடியோல போஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, வீடியோல கூட நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஆனா வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்ப குறிப்பா நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!